அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய நேயர்களே, இன்னைக்கு எங்களோட சேனல்ல முதல் மனிதரான நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வரலாறை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அல்லாஹு தாலா தன்னுடைய பிரதிநிதியாக இந்த மண்ணில வாழ போகும் மனிதனாக முதல்ல படைத்தது நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களை தான். இவர்களை அல்லாஹு தாலா மண்ணினால படைத்தான். அல்லாஹு தாலா மனிதனை படைக்க விரும்பி பூமியிலிருந்து மண் எடுத்துட்டு வர வானவர்களை அனுப்பி வைத்தான். ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவர்களும் மீகாயில் அலைஹிவஸல்லம் அவர்களும் பூமிக்கு மண் எடுக்க வந்த போது பூமி மண் தர மறுத்துவிட்டது. மீண்டும் அவர்கள் வானுலகத்துக்கு போறாங்க. அதன் பிறகு இஸ்ராயில் அலைஹிவஸல்லம் அவங்க பூமிக்கு மண் எடுக்க வராங்க. பூமி அவர்களுக்கும் மறுத்து விடுது. ஆனா பூமியின் மறுப்பை தாண்டி அவங்க மண் எடுத்துக்கொண்டு வானுலகத்துக்கு போயிடுறாங்க. இவ்வாறு இஸ்ராயில் அலைஹிவஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மண்ணை அல்லாஹு தாலா தன்னுடைய திரு கைகளால குலைத்து 60 அடியில ஒரு உருவத்தை அமைக்கிறான். அவ்வாறு அமைத்த அந்த உருவத்திற்கு தன்னுடைய ஆத்மாவை ஊதுகிறான். அதன் பிறகு ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் உயிர் பெற்று எழும்புறாங்க. எழுந்தவுடன் இறைவனை பார்த்து புகழ்றாங்க. இது முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று நிகழுது. ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் 60 அடி உயரமும் ஆணழகராகவும் இருந்தார்கள். இறைவன் இவர்களுக்கு எல்லா பொருள்களின் பெயர்களையும் எல்லா மொழிகளையும் கற்றுக் கொடுத்தான். ஒரு நாள் இறைவன் வானவர்களை ஒருங்கழைத்து ஆதம் அவர்களை சுட்டி காட்டினான். இவரை விட மேலான படைப்பை நீ பார்த்ததுண்டா என வினவினார்கள் வானவர்கள். என்னுடைய கையால் படைக்கப்பட்டதை விட என்னுடைய ஆகுக என்னும் சொல்லால் படைக்கப்பட்டது எவ்வாறு மேலாக இருக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா பதிலளித்தான். அதன் பிறகு அல்லாஹு தஆலா வானவர்களுக்கு நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு சிரம் பணியுமாறு கட்டளையிடுறான். வானவர்கள் அனைவரும் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு சிரம் பணிறாங்க. ஆனா இப்லீஸ் மட்டும் சிரம் பணியா மறுத்து விடுகிறான். அதாவது மண்ணால் படைக்கப்பட்ட ஆதத்திற்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எவ்வாறு பணிவது என்று இப்லீஸ் அல்லாஹ்வுடன் வாதிக்க ஆரம்பித்தான். இதனால் இப்லீஸ் மீது கடும் கோபம் கொண்ட அல்லாஹ் இப்லீஸ சபிக்கிறான். இப்லீஸும் அல்லாஹ்விடம் ஆதம் அவர்களின் வழித்தோன்றல்களை வழிக்கெடுக்க போவதாக அல்லாஹ்விடம் சவால் விட்டுவிட்டு மறுமை நாள் வரையிலும் அல்லாஹ்விடம் அவகாசம் கேட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு திரும்புறான். அதன் பிறகு ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவ்வாறு விண்ணுலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தம்முடன் உறவாட தம்மை போன்று ஒருவர் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறாங்க. இதனை அறிந்த இறைவன் ஒரு நாள் இவர்கள் உறங்கும் பொழுது இவர்களின் வலப்புறத்தில் இருந்து எலும்பு துண்டொன்றை எடுத்து ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்களை படைத்தான். அதன் பிறகு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கும் திருமணம் செய்து வைத்தான். அதன் பிறகு அல்லாஹு தஆலா சுவனத்தில் உள்ள ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் உண்ண வேண்டாம் என்றும் மற்ற மரத்து கனிகளை புசித்து மகிழும்படியும் அவ்விருவருக்கும் கட்டளையிட்டான். ஆதம் அவர்களும் ஹவ்வா அவர்களும் அவ்விதமே செய்வதாக அல்லாஹ்விடம் உறுதி கூறினார்கள். இப்படி ஆதம் அவர்களும் ஹவ்வா அவர்களும் சுவர்க்கத்தில மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இப்லீஸ் எப்படியாவது ஆதம் அவர்களையும் ஹவ்வா அவர்களையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வைக்க வேண்டும் என்று தன்னுடைய முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தான். அதற்கு முதலில் எப்படியாவது சுவனத்தில் உள்ளே நுழைய வேண்டும் என்று முயன்றான். மயில் ஒன்றின் மூலம் சுவனத்து பாம்பின் தலையை பெற்று உள்ளே நுழைந்த அவன் ஆதம் அவர்களையும் ஹவ்வா அவர்களையும் கண்டு குறிப்பிட்ட அந்த மரத்தின் கனியை உண்டால் தான் அவர்கள் அழியாதிருக்க இயலும் என்றும் இல்லையேல் அழிந்து விடுவார்கள் என்றும் கூறினான். ஹவ்வா அவர்கள் இப்லீஸின் பேச்சை நம்பி ஆதம் அவர்களையும் அந்த மரத்து கனியை பறித்து உண்ண தூண்டினார்கள். இறுதியில் இருவரும் ஷைத்தானின் சூழ்ச்சியால் அந்த கனியை பறித்து உண்டு விடுகிறார்கள்.
கனியுண்ட மறுக்கணமே அல்லாஹுவால் அவர்களுக்கு வழங்க பெற்ற சுவர்க்கத்து ஆடை அவர்களின் உடலை விட்டு காணாமல் போய்விடும். அதன் பிறகு அவர்கள் இருவரின் உடலை மறைப்பதற்காக சுவர்க்கத்தில் உள்ள அனைத்து மரங்களிடமும் போய் இலை வேண்டி கேட்பாங்க. ஆனா மரங்கள் அனைத்தும் அவங்க இருவருக்கும் இலை தருவதற்கு மறுத்துவிடும். இறுதியில அத்திமரம் மட்டும் அவர்களுக்கு இலை கொடுத்து உதவும். அதனை கொண்டு அவர்கள் தங்களுடைய மானத்தை மறைத்து கொள்வாங்க. அதன் பிறகு அவர்கள் நிர்வாணமானதுக்கான காரணத்தை அல்லாஹ் தஆலா கேட்பான். அதற்கு அவர்கள் இருவரும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த தங்களுடைய பிழையை ஒப்புக்கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூண்டுதலின் காரணமாகத்தான் ஆதம் அவங்க அந்த கனி உண்டதாகவும் கூறுவாங்க. அதன் பிறகு ஆதம் அவங்களையும் ஹவ்வாலையும் அந்த பாம்பையும் மயிலையும் ஷைத்தானையும் அல்லாஹ் உலகத்திற்கு வீசிவிடுவான். ஆதம் அவங்க சரந்தீவில் வந்து வீழ்ந்து விடுவாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சவுதி அரேபியாவில் உள்ள ஜித்தா என்னும் இடத்துல போய் விழுந்துடுவாங்க. அதன் பிறகு இலங்கையில் உள்ள சரந்தீவ் மலை உச்சியில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் தங்களுடைய பாவம் நினைத்து அழுவாங்க. இறுதியாக இறைவன் ஆதம் அவர்களுக்கு பாவம் பொறுத்தள்ளி மன்னகத்தில் ஒரு ஆலயம் எழுப்பி அதை சுற்றி வந்து இறைஞ்சுமாறு கூறுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் மக்காவுக்கு வந்து கஹ்பாவை எழுப்புவாங்க. அதன் ஒரு முனையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாம் சுவர்க்கத்திலிருந்து கொண்டு வந்த ஹஜருல் அஸ்வத் என்ற கல்லையும் பதித்து வைப்பார். பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரஃபாத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வாங்க. இதன் பின்னர் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து ஒரே சூழலில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக பல குழந்தைகளை பெற்றெடுப்பாங்க. முதல் சூழலில் பிறந்த ஆணுக்கு காபில் என்றும் பெண்ணுக்கு இக்லிமா என்றும், இரண்டாம் சூழலில் பிறந்த ஆணுக்கு ஹாபில் என்றும் பெண்ணுக்கு யஹூதா என்றும் பெயரிடுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உலகத்துல 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க. இவர்கள் இறக்கும் தருவாயில இவர்களின் வழித்தோன்றல்கள் இவ்வுலகில் 40,000 பேர் வாழ்ந்து வந்தார்கள். நிசான் மாதம் 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் நீத்தார்கள். இவர்களது ஆன்மா சுவனம் திரும்பியது. இவர்களது உடல் அபுல் குபைஸ் மலையின் மகாரத்துல் குன்ஸ் என்ற குகையில நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு முடிவடைந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு நபியோட வரலாறோட சந்திக்கிறேன். நீங்க இன்னுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.